எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஸ்கேலப் டிசைனோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம எப்பவும் போல நெக்கு கட் பண்ணிக்கோங்க. கேன்வஸ்ல ரவுண்ட் நெக்னா ரவுண்ட் நெக்கு, எந்த நெக் வேணுமோ அந்த நெக் கட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஸ்கேலப் போடலாம்னா அப்படின்னு நான் சொல்ல போறேன். அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு ரவுண்டு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ரவுண்டு மார்க் போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டு அதுக்கப்புறம் பாருங்க, இந்த செலக்டர் வச்சு நம்ம வந்து ரவுண்டு எவ்வளோ அழகா நம்ம வந்து பாருங்க, நீங்க இதை வச்சு அழகா போட்டுடலாம். ஸ்கேல் வச்சு போடுவாங்க இல்லையா, அதை வச்சு போடுற ஸ்கேலப் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி தான் நீங்கள் மார்க் போட்டு கட் பண்ணிக்கணும், சரிங்களா. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இதேமாரி தான் பேக் நெக்கு, ஸ்லீவு எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் நான். நம்ம ஏற்கனவே நேற்று தான் அந்த ஷார்ட்ஸில் போட்டுருந்தேன், அதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி தான் லைனிங்கில் வச்சிடணும். கீழே வந்து நம்ம ப்ரெஸ் பீஸ் வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து தையல் வந்து நம்ம அயன் பண்ணாமல் எப்படி தைக்கலாம் தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அயன் பாக்ஸ் தான் நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. அயன் பாக்ஸ் இல்லாதவங்க ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா வீட்டில் தைக்கிறவங்களுக்கு அயன் பாக்ஸ்லாம் வச்சு செய்ய முடியாதுக்கா அப்படின்றவங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அயன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஓரமாக தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நகராமல் அப்படியே பதிஞ்சிடும். இது காட்டன் ப்ளவுஸ்ன்றதுனால கொஞ்சம் அளவுக்கு பதிஞ்சு வருது. கொஞ்சம் லைலான் துணி மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வழுக்கிட்டு போகும். இதில் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் நல்லா வரும். நீங்கள் அழகாக ஓரமாக தைச்சிங்கன்னா இன்னும் வந்து வளைவு உங்களுக்கு அழகாக வரும், சரியா. இன்னும் வந்து நான் தைக்கிறத விட நீங்கள் இன்னும் ஓரமாக தைச்சிங்கனால இன்னும் அழகாக கூட வரும். இதுமாரி தைச்சிக்கோங்க. தைச்சிக்கிட்டு நீங்கள் அப்புறம் எக்ஸஸ்லாம் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்கேலப் வந்து உங்களுக்கு அழகாக வந்துடும். நான் வீடியோவில் எப்படி கட்டணும் அதை மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கார்னர்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து வளையும், சரிங்களா. இந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பி. ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுமாதிரி டெய்லர் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ஸ்கேலப் டிசைன் தான் நிறைய வீடியோ வரும். வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போடுவேன், சரிங்களா. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த ஸ்கேலப் தான் இப்போ நிறைய பேர் வந்து எல்லாருமே ஸ்கேலப்னு கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம தைச்சிட்டு இருக்கோம். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த ப்ளவுஸ் பற்றின ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.